வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபிஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து காலிஃப்ளவர் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் போட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சிடலாம். மீன்வேல் என்னோடய சேனல் பேர் பார்த்தீங்கன்னா பிளாண்ட் டயட் ரெசிபிஸ். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து மீடியம் சைஸ் தக்காளியாக பார்த்து ஒரு 3 தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சிடுறேன். கொதிக்க வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் தக்காளி. அதுக்கப்புறமா வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்கணும்னு அவசியம் இல்லை. கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து தான் வதக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 மினிட்ஸ் கூட ஆகலை நான் வதக்கிறதுக்கு, அதுக்குள்ளேயே மொத்தமாக வதங்கிடுச்சு. அதனால் நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு கொஞ்சம் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணியிருக்கேன், வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா குக்கரோட லிட்டு போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் பருப்பு நல்லா வேகும், ஜவ்வரிசியும் நல்லா வேகும். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அல்சர் பேஷண்ட்டுக்கெலாம். மீன்வேல் என்னோடய சேனல் எல்லாமே வந்து அல்சர் பேஷண்ட்டுக்காக போடுற வீடியோஸ் தான். இப்போது 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் பருப்பெல்லாம் நல்லா குழைய வெந்திருக்கான்ட்டு. குழைய தான் வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து புளி கரைச்சல் ஆட் பண்ணிடலாம். புளி கரைச்சலில் பார்த்தீங்கன்னா 3 பட்டை புளி, 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளி கரைச்சலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும் ஒரு தடவைக்கு. இப்போ புளி கரைச்சலை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் இதே அளவு போதும்னா, ஏன்னா ஜவ்வரிசி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப திக்காக வரும். அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி போதும்னா இப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 7 மினிட்ஸ் பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கூட ஜென்டிலாக கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்த லெவல் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். மீன்வைல் வந்து நான் பண்ணுற டயட்ஸ் எல்லாமே காரம் மசாலா இல்லாமல் எண்ணெயும் ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அல்சர் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கும் இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து கரெக்டாக செட் ஆகும். இது சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு எந்த ஒரு எரிச்சலோ வயிறு சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கவே இருக்காது. டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அல்சர் பேஷண்ட்டுக்கோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கோ வந்து பிளாண்ட் டயட் தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது அவிச்ச காய்கறி, பருப்பு, தயிர் இப்படி தான் சாப்பிட சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் நான் போடுற வீடியோஸ் மாதிரி வந்து பண்ணி சாப்பிட்டாங்கன்னா வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மீன்வேல் என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லையோ இல்லை வந்து உங்கள் நெய்பர்ஸில் யாருக்கு வந்து அல்சர் ப்ராப்ளமோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்னா அவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்க வந்து இதில் போட்டிருக்க இந்த சேனலில் போட்டிருக்க எல்லா ரெசிபீஸையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மீன்வேல் நான் பண்ணுற மாதிரியே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம், மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். காரமும் லிமிட்டடாக எனக்கு ஒத்துக்கும் அப்படின்னிங்கன்னா ரொம்ப காரம் லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். அல்சர் பேஷண்ட்டோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டோ கம்மியான அளவு காரம் சாப்பிட்டா சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகிடலாம், குணமாகி வந்துடலாம். ஸோ அதனால் அவங்க மட்டும் இல்லாமல் சில சமயம் கிட்ஸுங்களுக்கெலாம் கூட காரம் ஆகாது, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்க பேஷண்ட்டு அதனால் 7லேருந்து 10 நாள் வரைக்கும் அவங்களும் பத்திய சாப்பாடு சாப்பிட சொல்லுவாங்க. அவங்களுக்கு கூட இந்த டைப் ஆஃப் ஃபுட் வந்து கரெக்டாக சூட் ஆகும். அதே மாதிரி டெலிவரி ஆன விமன்ஸ் எல்லாருமே பத்திய சாப்பாட்டில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட 7 to 10 டேஸ் வந்து பத்திய சாப்பாட்டில் தான் இருக்க சொல்லுவாங்க. அவங்க கூட இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணி அதில் இருக்க ரெசிபீஸை வந்து அவங்க வந்து குக் பண்ணி அவங்க சாப்பிட்டு பார்த்துக்கலாம். மீன்வைல் நீங்கள் இதை வந்து பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் கொடுங்க.
என்னோடய சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு புதுசாக எதா பண்ணணுன்ற மாதிரி மோட்டிவேஷன் கிடைக்கும். மீன்வைல் நான் இந்த த்ரூஅவுட்டாக இந்த பண்ணுற ரெசிபி இந்த ரெசிபி பண்ணுறதுல எதையாவது நான் தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லை எங்கேயாவது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ நீங்கள் வந்து அதை வந்து ரெக்டிஃபிகேஷன் நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். ரெக்டிஃபை பண்ணிவிட்டு புதுசாக வீடியோ போடுறதுக்கு எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அப்புறமா வந்து அல்சர் பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காரம் அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப இரிட்டேஷன் ஜாஸ்தி ஆகிடும், வாமிட் வரும். அப்புறமா வந்து அவங்களுக்கு பிளட் கூட சில சமயம் வர மாதிரி இருக்கும். பட் ஆனால் நான் பண்ணுற மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணி அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா இதில் வந்து காரமும் இல்லை, மசாலாவும் இல்லை. ஸோ வயிறு எந்த விதத்துலேயுமே வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணாது. மீன்வைல் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் சாம்பார், குழம்பு, கிரேவி, கூட்டு, அப்புறம் பொரியல், அப்புறமா வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். ரசம் கூட பிளாண்டாக எப்படி வைக்கிறதுன்னு பண்ணியிருக்கேன். எலுமிச்சப்பழ சாதம், புளி சாதம், அப்புறமா வந்து பொங்கல் எப்படி பண்ணுறது, சட்னி எப்படி பண்ணுறது காரமே இல்லாமல் அப்படின்றது எல்லாமே பற்றி கூட நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் அதெல்லாமே பாருங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மீன்வைல் வந்து அதுலேயே உங்களுக்கு எந்தெந்த மசாலாவோ இல்லை எந்தெந்த இன்க்ரீடியண்ட்லாம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கோ நீங்கள் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. ஈஸியாக இருக்கணும், எந்தவித ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, நீங்களும் கூட வந்து இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ணும், அவங்களும் கூட டிஃப்ரெண்ட்டாக நார்மலாக சாப்பிட்றவங்க மாதிரியே சாப்பிட்ணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்னால தான் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சேனலில் டெய்லி ஒரு ரெசிபி போடுறேன். இப்போ சாம்பார் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.